தேர் திருவிழா. அதனால எங்களுக்கு பெருசுன்னு சொல்ல வரையில எல்லாம் கனடா. இத்தாலியன் ஒரு சின்ன நாட்டில இருந்து வந்திருக்கிறேன். நாங்க வருஷம் வருஷம் பாருங்க. நாங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்தது. கஷ்டமோ துன்பமோ எல்லாம் கடவுள்கிட்ட வந்தா அனுபவிச்சா தான் நல்லா. அம்மாளாச்சின்ற தேர் கூட பிடிக்க அம்மாளுக்கு தான் கூட பிடிக்கிறேன். பெருசு நீ பெருசு கண்கொள்ளா காட்சி அழகா இருக்கு பார்க்கவே. நூற்று கணக்கில் தேங்காய் வந்து அப்படியே குவிச்சு விட்டுருக்காங்க. இலங்கையில மிக பிரம்மாண்டமான மிக உயரமான தேர், அதாவது சித்திரை தேர் வந்து இந்த பனிப்புலம் முத்துமாரியம்மனோட தேர் தான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. வெல்கம் டு ஆர்ஜே பித் கேஜே. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் வந்து ஆன்மீகம் சார்ந்து பல வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும். ஆன்மீகம் அப்படி சொன்னாலே வந்து இப்போ திருவிழா டைம் அப்படிங்கிறதுனால அது வந்து அந்த சமய சார்ந்த வீடியோக்கெலாம் வந்து கொண்டிருக்கும். ஸோ அந்த வகையில் ரீசெண்டாக நீங்கள் ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, வேட்டை திருவிழா, தமிழ்புரோட ஊரான பனிப்புலமா. வேட்டை திருவிழா 2 நாள் கழிச்சு போகிற நீங்கள் வேட்டை கண்டு போடாம நீங்கள் முந்தி போட்டிகள் தானே, நீங்கள் சந்தோஷம் தானே. ஓகே, அதாவது அன்றைக்கு ஃபோனுக்கு பெரிய ஒரு சில ஒன்று வச்சுட்டு அது காட்டினேன் உண்ட வீடியோவில் காட்டினது பெருசாக காட்டல காட்டினது. அது நோமலா விழுந்துன்னு சொல்லி தான் அது அண்டைக்கு அடார வச்சிருது. அதனால் அண்டைக்கு போட முடியாமல் செலவழிச்சு போன வந்து புதுசாக செஞ்சு தான் போய் எல்லாம் முடிச்சது. அப்போ இன்னைக்கு வந்து பனிப்புலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தோட தேர் திருவிழா. ஸோ இலங்கையில மிக பிரம்மாண்டமான மிக உயரமான தேர், அதாவது சித்திரை தேர் வந்து இந்த பனிப்புலம் முத்துமாரியம்மனோட தேர் தான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. மிகப்பெரிய சித்திரை தேர் பனிப்புலம் தேராக இருந்தாலும் ஒட்டுமொத்த தேர்களையும், அதாவது கட்டுத்தேர் சித்திரை தேர்லாம் சேர்த்து எடுத்துக்கணும்னு சொன்னால் அந்த மாவட்டபுரம் தேர் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சித்திரை தேரில் மிகப்பெரிய தேர் வந்து இந்த பனிப்புலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம். வித்தியாசம் தான், கொஞ்சம் வித்தியாசம் தான். ஸோ ஓகே, அப்போ இந்தியோட வந்து கோயில் முடியுதா இல்லை நாளைக்கு? இல்லை, நாளைக்கு எல்லாம் நீங்கள் கடற்கரையில் போய் தீர்த்தம் மாறுறதெல்லாம் பார்ப்பீங்க. அப்படியா இருக்கு, சண்டையில் நடக்குது. ஓகே, உங்களோட ஊர்ல சண்டே இல்ல எல்லா ஊர்க்காரரும் சேர்ந்து வர்றதானே, ஒரு ஊர்க்காரர் மட்டும் இல்லை, வேற வேற ஒரு ஆக்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கு நம்ம மாறி. உண்மையை சொன்னா போனா இப்ப களைப்பா இருக்கோம். உண்மையிலே தேர் இழுத்து முடிஞ்சுது. ஆரம்பத்துல வந்து நாங்க இன்ட்ரோ கொடுக்கல, இப்பதான் இன்ட்ரோ கொடுக்குறோம். அந்த களைப்புல தான் இன்ட்ரோ கொடுக்குறோம். ஸோ வந்து வீடியோ முதல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. அப்படி வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இப்போ அவங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, ஒரு ஆள் வந்து அசால்ட்டா யூஸ் அடிச்சுட்டு இருக்குது அப்படின்னு. நல்லா இருக்கா யூஸ்? அப்படி அந்த மாதிரி குடிக்கலாமா? உண்மையா சூப்பர். குடிக்கலாமா? மோர் வேணுமா யூஸ் வேணுமா? யூஸ் மோரும் கொடுக்குறாங்க, யூஸும் கொடுக்குறாங்க. ரெண்டுமா தெரியல. ஆமாம், ஒரு பக்கம் மோர் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் யூஸ் கொடுக்குறாங்க. ஐயா கோயிலுக்கு வாருங்க. ஓகே, தேங்க்யூ. இது எங்கே 2 நேரம் ஒன்று மட்டும் கட்டி முடியல. அப்போ இப்போ இன்றைக்கு வந்து அப்போ 2 அழுப்பாங்க. அந்த அதையும் சேர்த்து அது 3வது கணக்கு தான். இது என்ன சப்பரத்துக்குரியதா? இது இல்லை, 3 பேர் இருக்குது. ஒன்றும் கட்டி முடியல, அதுக்காக வேண்டியது எழுக்க போகிறாங்க. ஓகே, பார்த்துக்க சொன்னாங்க. 3 தேர், இது ஒரு தேர், அண்ட் இன்னொரு தேர் வந்து வேலை முடியலையாம். மெயினாக வந்து இங்கே இருக்கக்கூடிய சித்திரை தேர். இங்கே பாருங்க, அடடா பிரம்மாண்டமா இருக்கு இந்த தேர். நல்ல பெரிய சித்திரை தேர். இங்க பாருங்க, இது எத்தனை அடி தேர் இவனுங்க சொன்னானுங்க என்னவோ அது இங்கே ஞாபகம் இல்லை. ஸோ யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெரிய தேர் தான். அப்படியே அவங்க சப்பரம் இழுத்திருப்பாங்கல்ல. இப்போ நேற்றைய நாளில் வந்து இங்கே சப்பர திருவிழா நடந்தது. ஸோ வந்து சப்பரம் வந்து வந்திருக்காங்க பாருங்க. இந்த சப்பரம் தான் வந்து நேற்று சப்பர திருவிழா நடந்தது. வந்து இப்போ உள்ள வந்து பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து இங்கே தேர் இழுக்கிற வைபவம் வந்து ஸ்டார்ட் ஆகும்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நூற்று கணக்கில் தேங்காய் வந்து அப்படியே குவிச்சு விட்டுருக்குறாங்க. இது வந்து அந்த தேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி உடைக்கிறதுக்கு. இந்த தேருக்கு முன்னாடி மட்டும் கிடையாது, அங்கே இந்த சின்னதாக அதாவது இப்போ தேர் செய்யாமல் இருக்கிறாங்கல்ல, அந்த தேருக்கு மேலே அழைக்கப்படுற இந்த தேருக்கும் சரி, அதே மாதிரி இதோ இங்கே உள்ள அந்த தேருக்கு முன்னுக்கும் சரி, அங்கேயும் அவ்வளோ தேங்காய் வந்து குவிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு தேங்காய்கள் வந்து குவிச்சு விட்டுருக்குறாங்க. ஓகே, இன்னைக்கு தான் வந்து நான் இந்த கோயிலுக்குள்ளவே வந்து போகிறேன். அன்னைக்கு வந்து நான் அன்னைக்கு கூட கோயிலுக்குள்ளே போகலை, பட் இன்னைக்கு வந்து நான் கோயிலுக்குள்ளே போகிறேன். உள்ள வாசல் அநேகமான நமசிவாய் அநேகமானவர் வந்து இங்கே கற்பூர சட்டி எடுக்கிறாங்க. சரி, ஓகே. பார்த்தீங்க சொன்னால் பூஜை உள்ளே வந்து பூஜைகள்லாம் முடிஞ்சுது. ஸோ இப்போ வெளியில் சுவாமியை கொண்டு வர போகிறாங்க. கற்பூர சட்டிகள் நிறைய பேர் வந்து கற்பூர சட்டி எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். மூன்று சுவாமிகளை கொண்டு வந்து தான் வந்து அந்த பேர் வந்து இழுப்பாங்க. அதை தான் சொல்லியிருந்தாங்க வந்து தமிழ் ப்ரோ சொல்லியிருந்தாப்புல ஸ்டார்ட்லேயே வந்து 3 தேர்கள் சொல்லி. ஸோ பிள்ளையார் அந்த சக்திக்குரியது, அதே மாதிரி முருகனுக்குரியது. அந்த அம்மன் பாரு காட்சியை பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பூ வந்து தூவும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஸோ சிங்க வாகனத்தில் அம்மனும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அருகில் விநாயகர், மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகன். ஸோ 3 பேருமே வந்து இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏன்னா தமிழ் ப்ரோ சொன்ன மாதிரி இப்போ தான் வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ நேரம் பார்க்க அத்தனை பேர் வந்து வரல. ஒரு புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மங்கள வாத்தியங்கள், அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழருடைய பாரம்பரிய பறை வாத்தியங்கள் அப்படி சொல்லி இருபுறமுமே வந்து அந்த சத்தங்கள் வந்து அப்படியே முழங்கிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இது புதுசாக இருக்குது. அதாவது காசு அதாவது பட்டு போர்த்தி அதுக்கு மேலே வந்து காசு வீசுவாங்க. இப்போ அந்த விநாயகருக்கு வந்து அப்படி தான் பண்ணாங்க. அதே சேம் ப்ரோசஸ் தான். பட்டு வீசி மேலே அந்த காசு தூக்குவாங்க. பாருங்கள், புதுசாக இருக்குது அது பார்க்குறதுக்கு.
ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 2 சாமிகளுமே வந்து வெளியில் எடுத்துட்டாங்க. கோயிலோட மூல மூர்த்தியாக வந்து இருக்கக்கூடியது சக்தி, அதாவது அம்மன். ஸோ அந்த அம்மனை வந்து இப்போ தான் வெளியில் கொண்டு வராங்க. ஆஹா, கண்கொள்ளா காட்சி, அழகா இருக்கு பார்க்கவே. ஆஹா, ஆஹா. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாமி வந்து உள்ளே ஏற்றிட்டாங்க. ஏற்றினா வந்து அந்த திரைச்சியில் மூடுவாங்க, உங்களுக்கு தெரியும் எல்லா இடங்கள்லையும் அப்படி தான். அந்த திரைச்சியில் முடிட்டு உள்ள மிகுதி பாக்கி இருக்கிற வேலைகளை முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து திரைச்சியில் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இழுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இழுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு ஸ்பெஷலாக பூஜைகள் நடந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய தேங்காய் எல்லாமே திருஷ்டிக்காக அவங்க உடைச்சதுக்கு அப்புறமா தான் வந்து இழுக்க ஆரம்பிப்பாங்க. இன்று எங்களுடைய பனிப்புல தாயின் தேர் உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பனிப்புல தாயானவள் இன்று எங்களுடைய மக்களை உலகம் முழுக்க, உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மூலைகளிலுமே பனிப்புலத்து மக்கள் சிறைந்து வாழுகின்றார்கள். சிறைந்து வாழ்ந்தாலும் நல்ல ஆரோக்கியத்துடனும் செல்வ சிறப்புடனும் வாழ வைக்கின்ற இந்த முத்துமாரியம்மனின் அருள் அளப்பெரியது. முத்துமாரியானவள் இந்தியாவிலே மிக மதுரை மீனாட்சி அம்மனாகவும் பனிப்புலத்திலே ஸ்ரீ முத்துமாரியம்மனாகவும் வீற்றிருந்து இந்த மக்கள் அனைவருக்கும் நல்ல அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அனைவரும் இந்த முத்துமாரியம்மனின் அருளை பெறுவனுமாய் இருந்தால் இந்த இறைவனை அன்புடனும் கருணையுடையும் கற்றுதலுடன் பாசத்துடன் வழிபட வேண்டும். அதாவது இந்த வழிபாடு என்பது, இந்து வழிபாடு என்பது உண்மையான ஒரு விசுவாசத்தோட வழிபாடு செய்ய வேண்டும். விசுவாசம் இல்லாமல் வழிபாடு செய்தால் உங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் கிடைக்க போறதில்லை. முதலாவது நம்பிக்கை முக்கியம்.
உலக வாழ்க்கையிலே ஒருத்தர் நம்ப வேண்டும். அதாவது இறைவனை முதல்ல நம்ப வேண்டும். குரு, மாதா, பிதா, குரு, தெய்வம் என்கின்ற அந்த மூன்றுக்கும் நல்ல மரியாதை கொடுத்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். நாங்கள் அப்படித்தான் அந்த காலத்தில் வாழ்ந்தது. ஆனபடியால் பிதா, மாதா, குரு, தெய்வம் என்கின்ற அந்த தாய் தகப்பருக்கு முதல் மரியாதை கொடுத்து, அதன் பின்னாடி தெய்வத்துக்கு, குருவுக்கு மரியாதை கொடுத்து, பிறகு தெய்வத்துக்கு மரியாதை கொடுக்க. இதான் உலக வாழ்க்கையில் நாங்கள் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அன்பை மற்றவர்கள் மீது பொழிய வேண்டும். பொறாமை கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது. ஆணவம் இருக்குமாயிருந்தால் உலகத்தில் நாங்கள் என்றுமே ஒரு நல்ல மனிதராக வாழ முடியாது. நான் பெரிசு, நீ பெரிசு என்று வாழக்கூடாது. ஒரு எல்லோரும் சமன். நாங்கள் இன்றைக்கு இருக்கின்றோம், நாளைக்கு இறைவன் எடுப்பார். இறைவன் எடுப்பது எப்போன்று தெரியாது யாருக்குமே. ஆனபடியால் எல்லோருடனும் அன்பாகவும் பண்பாகவும் பழக கற்றுக்கொள்ளும். அதுதான் இறைவன் சொல்கின்றார். இறைவன் சொல்லுக்கு கீழே பணிந்து வாழ்ந்தால்தான் நாங்கள் இந்த உலக பூமியில் நாங்கள் ஒரு நல்ல மனிதராக வாழலாம். அதைத்தான் இந்து தர்மம் சொல்லுகின்றது. அதாவது உலகத்திலேயே ஒரு அன்பே சிவம் என்கின்றது. உலகத்தின் ஒரே கடவுள் சிவபெருமான். அந்த சிவனை இஸ்லாமிய சமயம் அல்லாவாகவும், கிறிஸ்தவ சமயம் இயேசு கிறிஸ்துவாகவும், ஒவ்வொரு சமயங்களும் தாங்களோட கடவுள் என்று சொல்லி, ஆனால் ஆண்டவன் ஒருவர் தான், இறைவன் ஒருவர், என்றும் வீட்டிருப்பவர் இறைவன். இந்த முத்துமாரி எங்களுக்கு அருள் புரிந்து இன்றைக்கு எங்களுடைய கிராமத்து மக்கள் இன்புற்று வாழுகின்றார்கள், சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய தேரை கட்டியிருக்கிறார்கள், இந்த பெரிய கோபுரத்தை கட்டியிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய மக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வளர்ச்சிக்கான காரணம் இந்த மக்களின் ஒத்துழைப்பு என்று கூறி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து வீடியோஸ் பார்க்குறாங்களா, அண்ணெல்லாம் வந்து அண்ணன் உட்பட. வணக்கம் அண்ணா. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வந்து அந்யோன்யமா ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகிறது வந்து. அப்போ நீங்கள் வருஷம் திருவிழா என்ன இருந்தாலும் அதை விட்டுட்டு வந்து என்ன இருந்தாலும் அந்த நிலத்து வரலன்னு இருக்கிறா நான் வந்துடுவோம். உண்மையில அந்த படத்துல எல்லாம் குலதெய்வ வழிபாடு சொல்லும்போது புரியாது, உங்களை பார்க்கும்போது தான் புரியுது. குலதெய்வம்னா விட்டு கொடுக்க மாட்டீங்க எல்லாரும், ஃபேமிலியாவே வந்துருவீங்களா? ஃபேமிலியா வந்து தனியாக வந்துடும். இதை தாண்டி வேற ஏதாச்சும் ஸ்பெஷல் போறீங்களா? எல்லாருமே வந்து எந்தெந்த நாடு? எல்லாம் கனடா தான். கனடா இருக்கு, ஜெர்மனி இருக்கு, ஹாலந்து இருக்கு, மற்ற வந்து சுவிட்சர்லாந்து இருக்கு. இந்த அம்மனுக்கு வந்து தரிசிக்கிறதுக்கு
பல கோடிகள் சிரமப்படுறது. இந்த வருஷம் சில தட்டுப்பாடு வரைய காரணம் ஃப்ளைட்டுகள் போட ஈராட் பிரச்சனை பெரிய சில நடந்திருக்கு. அதால் வரையில் இதோட கூட சிரமம் வரும். அதை எதிர்பார்க்கலாம். நாங்க ஒரு புள்ளியும் இல்ல. எங்க அம்மாளாச்சின்ற குஞ்சுகள், நாங்கள் எல்லாரும் அம்மாளாச்சின்ற குஞ்சுகள். எங்க அம்மாளாச்சி இத்தாலியன் ஒரு சின்ன நாட்டில இருந்து வந்திருக்கிறேன். நாங்க வருஷம் பாருது. ஏன்னா எங்க அம்மாளாச்சி தான் எங்களை வளர்த்தது. அப்ப நாங்கள் எங்க அம்மாளாச்சியை வந்து அந்த ஆசி பெற வேண்டும்ன்றது எங்களோட கடமையும் பொறுப்பும். ஏன்னா வேற வேற ஜெனரேஷன் குறைஞ்சு கொண்டு போகுது. தூக்குறாக்கள் குறைஞ்சு கொண்டு போகணும். எங்களுக்கு இப்ப 3 தேர் எங்களோட ஜாழ் மாவட்டத்திலேயே 3 தேர் வச்சு மிக உயர்ந்த தேரான ஒன்று உயர்ந்தமான தேர். ஆனால் இப்ப வந்து இப்ப வந்து கலசத்தோட மாவட்ட தேர் 1.5 அடி தூரம் உயரம். சித்திர தேர்ல இதான் பெரியது மாவட்டத்திலேயே இலங்கையிலேன்னு சொல்லிடும். ஆனா எங்களுக்கு அதால எங்களுக்கு பெருசுன்னு சொல்ல வரையில எங்களுக்கு நல்லூர் கந்தசாமி அதுதான் ஜாழ்ப்பாணத்தில் முக்கியமான கோயில்கள் உண்டு. அதில் எங்களையும் ஒரு பாரம்பரியமான கோயில், வரலாறு மிக்க கோயில், எங்களை பாதுகாத்து வச்சுக்கிறது எங்களை அம்மாளாச்சு. அதுக்கு தான் நாங்கள் பொறுப்பா வாரது. ஓகே, சூப்பர். உண்மையில ஒரு சிறப்பாகவே வந்திருக்கு. ஆமா, தமிழ் ப்ரோ அவர் தான் எங்களை கூட்டி வந்தாருங்க. அவர் தான் இங்க கூட்டி வந்தாருங்க. ஓகே, தேங்க்யூ. சந்தோஷம், நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அப்படி மதர் குடை பிடிக்கலையா நீங்க வெயிலுக்கு? கூடை பிடிக்கிறேல, கூடை பிடிக்கப்படாது. அம்மாளாச்சின்ற தேர் கூட பிடிக்கப்படாது. அம்மாளுக்கு தான் கூட பிடிக்கிறேன். அது அக்செப்ட் பண்ணும். இவாண்ட ஒரு சொல்லுக்கா எல்லா ஜனமும் அதை நம்பும். கேட்டுக்கொள்றாங்க. சூப்பர். என்னன்னு சொன்னா உங்களுக்கு சுடாது நினைக்கிறேன். நீங்க தீச்சட்டி வேற எடுத்துறீங்க தானே? இல்ல, நல்லா கிடக்கு. அப்ப போன வருஷம் வந்து நின்றீங்களா? என்ன அது என்ன சொல்றது, எல்லாத்தையும் அனுபவிக்க வேணும். கண்டிப்பா. கஷ்டமோ துன்பமோ எல்லாம் கடவுள்கிட்ட வந்தா அனுபவிச்சா தான் நல்லா. அதுவும் ஒரு பலன் தான் அனுபவிக்கிறது. இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு தெரியுமா சொல்லி தெரியாது. நீங்க வருஷம் அது கண்டு வந்துட்டீங்க. போன வருஷம் நின்றீங்களா? இல்ல, 2 வருஷம் இல்ல. சரியான கவலை. அங்க அழுதுருக்கிறேன் நான். இந்த வீடியோ பார்த்து அழுதுருக்கிறேன். அது இங்க தமிழ் ப்ரோ இங்க வீடியோ போட்டு அங்க இருந்து பார்த்து அழுவீங்க. ஓகே, சூப்பர். உண்மையில சந்தோஷம். உண்மையில தமிழ் ப்ரோட அம்மா வந்து அவங்களோட வீட்டை போய் சந்திக்க எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஆனா ஆலயத்துல வச்சு சந்திச்சிட்டோம். பெரிய விஷயம். வீட்டை வரும் உங்களோட கையில சாப்பிடணும் ஒரு நாளைக்கு. நாங்க நல்ல சாப்பாடு 2 மடத்துலயும் கொடுக்குறவன் நல்ல சாப்பாடு. வீட்டை உங்களோட கையால சமைச்சு சாப்பிடுறது. ஓகே, ஒரு நாளைக்கு கோயில் முடியாச்சாமே. கண்டிப்பா வரும். கோயில் முடியும். இல்ல, அவர் மட்டும் சாப்பிடுறது இல்ல அது சைவ சாப்பாடு தான். ஈஸியா சமைச்சிடலாம் நீங்க. சைவம். இந்த ஊருக்கு பாப்புலர் எப்படி சொல்றோம் உங்களை? அவங்க கூட யூடியூப்ல வந்தாலே நோர்வே ஹஸ்பண்ட் இது இவற்ற தம்பி இல்ல நீங்க. இவன் அண்ணா இவற்ற தான் இன்னைக்கு தேர் திருவிழா. இவங்கள்ட்ட தேர் திருவிழா அவங்களோட ஃபேமிலி இல்ல. எங்களோட ஐயா அப்படியே ஒரு நிறைய தலைமுறை அப்படியே தொடர்ந்து செய்யறோம். அப்ப ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு தானே இந்த பூசை வரும்? ஆமா. ஓகே, சூப்பர். இலங்கையிலே பெரிய தேர். சித்திர தேர்ல இது முதலாவது. மாவட்டபுரம் கட்டு தேர். கட்டு தேர்ல இது எத்தனை அடி தெரியுமா? 48 வடிவாத்து அந்த ஐயாட்ட பேட்டி எடுக்கும். 40க்கு மேலதான். சரியா தெரியல. அது யாருக்கிட்டையும் நீங்க தெரிஞ்சு வச்சு அடுத்த சந்ததி சொல்லி கொடுக்கணும். எங்களுக்கு புதுசாக சொல்லி. ஓகே, சூப்பர். அப்ப இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டு டவுட்டர் கிளியர் பண்ணா. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க இலங்கையில மிகப்பெரிய தேர் வந்து சித்திர தேர்ல இதுதான் மிகப்பெரிய தேராம். கட்டு தேர்லாம் சேர்த்து பார்த்தா வந்து ஃபெஸ்ட் தேர் வந்து மாவட்டபுரத்துல இருக்குது. மேல துணி கட்டு தேர் உயர்ந்தான். அது துணி. சித்திர தேர் தனியா. சித்திர தேர் இதுதான் சித்திரத்துல தான். ஓகே, சூப்பர். சந்தோஷம். இல்ல நாங்க சோடா குடிக்கல. கேஸ்ட்ரிக் பிரச்சனை. சோடா குடிக்கல. ஓகே. வடக்கை பார்த்து அழகாக பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஹாஃப் அன் ஹவருக்கும் அதிகமாக வந்து அந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. காரணம் சொன்னால் பெரிய சேர் அப்படிங்கிறனால அந்த மரத்தில் வந்து முட்டிட்டு இருக்கு. அதாவது இன்னும் இந்த சைடு வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுனால கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காங்க. முன்னுக்கு போன சின்ன தேரையை வந்து கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. இப்போ ஹெல்ப் பண்ணுங்க தேரை முட்டலையா தேர் கொஞ்சம் ஓடி அங்கே சைட் போயிட்டு அப்போ நீங்கள் இழுக்கிறது இல்லையா? கஷ்டம். ஓகே. வெளிநாட்டு ஒருத்தரும் இல்லை. குலதெய்வம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. குலதெய்வம் அவ்வளோ